அப்படியா? 60 செகண்ட்ல 69 கொஸ்டின். டான்ஸ் ஆர் ஃபைட்? டான்ஸ் ஆட சொன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி நடிப்பேன். வைஃப்ஸ் கால் ஆர் டைரக்டர்ஸ் கால்? வைஃப்ஸ் கால். சமந்தா ஆர் ட்ரிஷா? ஏன் இப்படி? One habit you secretly want to change in you. சீக்ரெட்டாவே இருக்கட்டும். செகண்ட்ஸ்ல 69 questions உங்களுக்கு. அப்படியா? 60 செகண்ட்ல 69 கொஸ்டின். பயங்கரம். அது நம்ம சொல்றத பொறுத்து தான். விஜே ஆர் ஆக்டர்? விஜே. என்ன சொல்றீங்க? ஓகே. ரேடியோ ஆர் சினிமா? சினிமா. சினிமா. விஜய் டிவி ஆர் சன் மியூசிக்? சன் மியூசிக். ஓகே. ஹீரோ ஆர் கேரக்டர் ரோல்? இப்போ ஹீரோ. ஹீரோ. காமெடி ஆர் எமோஷன்? காமெடி. ஓகே. ஸ்கிரிப்ட் ஆர் இம்ப்ரோவைசேஷன்? இம்ப்ரோவைசேஷன். ஃபர்ஸ்ட் டேக் ஆர் மல்டிபிள் டேக்ஸ்? ஃபர்ஸ்ட் டேக். லைவ் ஷோ ஆர் ஃபிலிம் ஷூட்? அது லைவ் ஷோவா ஃபிலிம் ஷூட்டிங்கா? அது என்னது லைவ் ஷோ? லைவ் ஷோ இப்போ லைவ் ஷோ. லைவ் ஷோ. மாளவிகா மனோஜ் ஆர் கோபிகா ரமேஷ்? மாளவிகா மனோஜ். இது புரியலையே, என்கிட்ட எப்படி கேட்டீங்க? எனக்கே வந்தது. மாளவிகா மனோஜ். ஓகே. கேமரா ஆன் ஆர் கேமரா ஆஃப்? which one is real Rio? கேமரா ஆஃப். ஹீரோ இன்ட்ரோ ஆர் கிளைமாக்ஸ் சீன்? கிளைமாக்ஸ் சீன். தியேட்டர் விசில்ஸ் ஆர் நேஷனல் அவார்ட்? தியேட்டர் விசில்ஸ். வாவ். பிளாக்பஸ்டர் ஆர் கல்ட் கிளாசிக்? பிளாக்பஸ்டர். டைரக்டர்ஸ் ஃபேவரட் ஆர் ஆடியன்ஸ் ஃபேவரட்? ஆடியன்ஸ் ஃபேவரட். மாஸ் ஹீரோ ஆர் பெர்ஃபார்மர்? பெர்ஃபார்மர். ரொமான்ஸ் ஆர் ஆக்ஷன்? போத். ஒண்ணுதான். இப்போ வரை பண்ணது ரொமான்ஸ் தான். ஓகே. ரொமான்ஸ். அப்போ டான்ஸ் ஆர் ஃபைட்? ரெண்டும் இல்ல. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஆக்டிங். ஆக்டிங். ஓகே. டான்ஸ் ஆட சொன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி நடிப்பேன். ஒன் டேக் ஹீரோ ஆர் ரீடேக் கிங்? ஒன் டேக் ஹீரோ. பேன் இண்டியா ஃபில்ம் ஆர் ஹாலிவுட் ஃபில்ம்? பேன் இண்டியா. பேன் இண்டியா. 100 கோடி ஃபில்ம் ஆர் நேஷனல் அவார்ட்? 100 கோடி ஃபில்ம். ஃபேமிலி ஆர் கெரியர்? ஃபேமிலி. அம்மா ஆர் அப்பா? அம்மா. வைஃப்ஸ் கால் ஆர் டைரக்டர்ஸ் கால்? வைஃப்ஸ் கால். பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்ட். வைஃப்ஸ் கால். வைஃப்ஸ் கால். ஹோம் ஆர் ஷூட்டிங் ஸ்பாட்? போத். ஒண்ணுதான். இல்ல, எனக்கு இந்த டிஃபரன்ஸ் இல்ல. ரெண்டுமே. அலோன் டைம் ஆர் வித் ஃப்ரெண்ட்ஸ்? வித் ஃப்ரெண்ட்ஸ். நேட்டிவ் பிளேஸ் ஆர் ஃபாரின் ட்ரிப்? நேட்டிவ் பிளேஸ். ரீட் கமெண்ட்ஸ் ஆர் இக்னோர் தெம்? ரீட் கமெண்ட்ஸ். ரீட் கமெண்ட்ஸ். ஃபேம் ஆர் பீஸ்? பீஸ் வித் ஃபேம். இது ஒண்ணுதான் சொல்லணும். ஐ அம் ஹேவிங் இட். அது முடியும். அது உங்ககிட்ட தான் இருக்குது. ரெஸ்பெக்ட் ஆர் லவ்? ரெஸ்பெக்ட். மணி ஆர் ஹாப்பினஸ்? ஹாப்பினஸ். லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச்டு மேரேஜ்? லவ் மேரேஜ். ரெட் ஃபிளாக் ஆர் கிரீன் ஃபிளாக்? அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகே. அப்போ வந்து நோ ஃபிளாக். ரீல்ஸ் ஆர் ரியல் கான்வர்சேஷன்ஸ்? ரியல் கான்வர்சேஷன்ஸ். ப்ளூ டிக் ஆர் பேங்க் பேலன்ஸ்? இது என்ன மீனிங்? இன்ஸ்டாவோட ப்ளூ டிக் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ ஆர் பேங்க் பேலன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்? பேங்க் பேலன்ஸ். எனக்கு இது இன்னொன்று நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் பார்க்கவே மாட்டேன், மிஸ் பண்ணுறேன். ஓகே. விஜய் ஆர் அஜித்? அஜித். அண்ட் விஜய் சார் பிடிக்கும். பிடிக்கும். ரஜினிகாந்த் ஆர் கமல்ஹாசன்? ரஜினிகாந்த். Again, I have a huge respect on Kamal sir. சிம்பு ஆர் தனுஷ்? தனுஷ் சார். சிம்பு நான் ரொம்ப பிடிக்கும். சமந்தா ஆர் ட்ரிஷா? ஏன் இப்படி? எனக்கு தெரியாது, எல்லாம் அவரின் லீலை. போத்தா? ஓகே. லாஸ்ட் திங் யூ கூகுள்? ஏதோ இங்கிலீஷ்க்கு மீனிங் தெரியாம என்னன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். ஓகே. லாஸ்ட் பர்சன் யூ டெக்ஸ்டட்? I'm not a text person. ஆர் கால்? ஸ்ருதி. ஓகே. மோஸ்ட் யூஸ்ட் எமோஜினா அது என்ன உங்களுக்கு? ஒரு ஸ்மைலி இருக்கும். அந்த ரெண்டு பக்கமும் ப்ளஷ் பண்ற மாதிரி. மோஸ்ட் அதுதான். சேஃப் அதுதான் இருக்கிறதுலே இல்ல. ஆமா. அப்புறம் அந்த ஈன்னு சிரிச்ச மாதிரி ஒரு ஸ்மைலி இருக்கும். அது. செலிபிரிட்டி கிரஷ் யாரு உங்களுக்கு? யாரும் பெருசா இல்ல. ஹன்சிகா பிடிக்கும் ரொம்ப. ஓகே. ஒன் ஆக்ட்ரஸ் யூ வாண்ட் டு வர்க் வித் எப்பயுமே அவங்க கூட வர்க் பண்ணணும்பா, அது யார்? இந்த ஆக்ட்ரஸ். அப்படிலாம் நிஜமாவே யாரும் இல்ல. ஹன்சிகா ரொம்ப பிடிக்குமே தவிர எனக்கு அவங்க கூட வர்க் பண்ணணும்னு தோணுதே இல்ல. ஓகே. எனி ஆக்டர் அவங்க கூட வர்க் பண்ணணும் இல்ல, இப்போ ஃப்ரேம்ல பார்த்து ரொம்ப ரசிச்சிருப்பீங்க, அவங்க கூட ஒரு நாள் நடிக்கணும், ஒரு ஆக்டர் ஒரு ஆக்ட்ரஸ் யாரா? ரகுவரன் சார், which is not possible. ஓகே. ஒன் co-star who makes you laugh the most? இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல தாஃபியா. ஓகே. ராமின் லீலால என்னோட தங்கச்சியா நடிச்சிருக்காங்க. ஓகே. ஒன் ஹேபிட் you secretly want to change in you? அது சீக்ரெட்டாவே இருக்கட்டும். ஓகே. பிக்கெஸ்ட் ஃபியர் என்னது உங்களுக்கு? தனியா இருக்கிறது. பிக்கெஸ்ட் ட்ரீம் என்னது? பிக்கெஸ்ட் ட்ரீமா? அது கொஞ்சம் பிக்கா இருக்கும். பரவாயில்லையா? ஓகே. நான் ஒரு ஒரு பெரிய தோட்டத்தில், ஒரு தோட்டத்து வீடு சுற்றி ஃபார்ம் ஹவுஸ் இருக்கணும். முன்னாடி நிறைய க்ரீனரிஸோட ஆடு மாடு கோழி இதெல்லாம் வச்சுட்டு ஒரு செட்டில் ஆகிட்டு அங்கே உட்காந்துட்டு, அதே மாதிரி பக்கத்தில் எனக்கு எப்படி ஒரு செட்டப்பில் இருக்கணும் அதே மாதிரி என்னை சுற்றி சில பேர்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாரும் அதே மாதிரி செட்டில் ஆகிட்டு, சின்ன வயசில் சொல்லி போடலாம் எல்லாரும் பக்கத்து வீட்லேயே இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஒன் ரூமர் யூ வாண்டட் டு எண்ட் டுடே? ஒன் ரூமர்
ஏதாவது இருந்துச்சுன்னா அதை என் பண்ணணும்னா என்ன ரூமரா? ரூமர் இல்லை, பட் ஐ வாண்ட் டு ஆன்சர் ஒன் கமெண்ட், ஐ மீன் ஒன் கான்ஸ்டன்ட் கமெண்ட். இவனுக்கெல்லாம் யாரா ப்ரொடியூஸ் பண்ணுறான், இவெல்லாம் இன்னும் எப்படி படம் நடிக்கிறான் அப்படின்னு கேட்குறது. அதுக்கு வேணா ஒரு பதில் சொல்லணும்னு ஆசை. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படி சொல்லாதீங்க ப்ரோ, கஷ்டமாக இருக்குது ப்ரோ அது பார்த்தா. சொல்லாதீங்க அப்படி. ஏன்னா எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் பிளேட். அதில் வெளில போகிற சாப்பாட்டுக்கு எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் எஃபர்ட். எனக்கு தெரியும், எனக்கு ஈவன் எனக்கு இன்டர்வியூவில் உட்காந்து நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல தெரியாதே தவிர தெரியும். ஸோ அப்படி சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு மூஞ்சி இருக்குது, அதுக்கு இப்படி இருந்தவங்க தான் இப்படிலாம் நடிக்கணும் அப்படின்னா எனக்கு புரியல. தப்பு. ஓகே, ஒரு விஷயம் தட் ஃபேன்ஸ் டோன்ட் நோ அபவுட் யூ. இது ஒன்று அப்படி எதுவும் இல்லை. மோஸ்ட்டாக இப்போ எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்தையும் வளரி வச்சிடுறேன். எனக்கு என்ன கெட்ட பழக்கம் இருக்குன்னு கூட சில இன்டர்வியூலாம் வளரிட்டேன். மோஸ்ட்டாக அது நோ அபவுட் மீ. ஓகே. அண்ட் இப்போ இமீடியட்டாக இந்த கொஸ்டின் எடுத்து வந்தனால சொல்கிறேன். நான் என்ன ட்ராவல் பண்ணி வந்தேன்றது மேபி நான் எங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஓகே. அண்ட் எனக்கு அது வரவும் இல்லை, அண்ட் அதை சொல்லணும்னு எனக்கு தோணுனது இல்லை. அதுல இருந்து நம்ம கற்றுக்க போகிறது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு குருட்டுத்தனமான ஒரு கான்ஃபிடென்ட் வேணா வருமே தவிர, நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பார்க்குறவங்களுக்கு எப்படி தோணும்னா இதே மாதிரி நானும் கஷ்டப்பட்டு இப்படி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அது குருட்டுத்தனமான நம்பிக்கை. ஸோ அதை நான் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஒருத்தவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு அவங்களோட ரூட் ஒன்று இருக்குது. அது என்னன்னு தேடி கண்டுபிடிச்சி தான் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் நம்ம போய் சக்ஸஸ் அடைய முடியுமே தவிர ஒருத்தர் போன ரூட்டில் நம்ம போயிட்டோம்னா ஜெயிச்சிருவோன்னு கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் தனித்தனி ரூட் ஓன் பார்த்து எடுத்துக்கணும். எஸ். ஒரு படம் உங்களதான் இருக்கணும்னு நீங்கள் நினச்சது ஏதாவது நீங்கள் பார்க்குறப்பச்சா இந்த படத்தை நம்ம நடிச்சிருக்கலாம் அப்படின்னா? நிறைய இருக்குது. சிங்காரவேலன் வந்து எனக்கு இன்னுமே ஆசை இருக்குது, அதோட ரீமேக் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது. பர்ஃபி. ஓகே. ஒன் செலிபிரிட்டி யூ ஸ்டில் கெட் நர்வஸ் மீட்டிங். அவங்கள பார்த்துருப்பீங்க. அஜித் சார். இன்னும் பார்க்கல. ஓகே, பட் நர்வஸாக இருக்கும் மீட் பண்ண. ஆமாம், எனக்கு அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு எனக்கு இன்னும் தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ எனக்கு நேரில் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. பட் மேபி பார்த்தா நான் நர்வஸ் ஆகலாம். இதுவரையும் ஆனால் யாரை பார்த்துமே எனக்கு நர்வஸ் ஆனதில்லை. ஓகே. தலைவரை பார்க்கும்போது ஆயிருக்கு. ரஜினி சார் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் நான். ஐ மீன் அவர் சீட்டுக்கு எக்ஸாக்ட் பின்னாடி நான் உட்காந்துருந்தேன். அந்த ஆரா வந்து அது ஒன்று பண்ணுச்சு. அப்போ அந்த நர்வஸ் வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஓகே ஓகே. ஒன் கொஸ்டின் யூ டயர்ட் ஆஃப் ஆன்சரிங். இது கேள்வி வந்து அப்பா எத்தனை தடவை தாண்டா என் பொட்டாட்டி பிள்ளைய பற்றி கேட்கும்போது எத்தனை தடவை நான் என்ன அதுக்கு மேலே அதில் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. One question you wish someone would ask you. இத கேளுங்க என்கிட்ட அப்படி. எனக்கு என்ன தெரியும், நான் என்ன பண்றேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படி கேட்கணும்னு எனக்கு நிறைய. உங்க வர்க் பத்தி எனக்கு சில இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது பயங்கர இன்டெலிஜென்ட்டா பேசிப்பாங்க. சினிமா பற்றி, கிராஃப்டை பற்றி இதெல்லாம் பேசிப்பாங்க. ஏன் என்கிட்ட இந்த மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு தோணும். ஓகே. அதுக்கு நான் இன்டெலிஜென்ட் சினிமா பற்றி பயங்கரமாக பேசுவேன். அப்படி கிடையாது. அட்லீஸ்ட் அபவுட் மை ஒர்க், ஐ மீன் நான் பண்ணியிருக்க ஒர்க்கை டீகோட் பண்ணி என்கிட்ட யாரும் கேட்டதில்லை. ஓகே ஓகே. Notes taken. One film you can watch forever. Your top one that எப்பயுமே my comfort film. படையப்பா. ஓகே, that's your favorite. படையப்பா, பஞ்சதந்திரம், தில்லுமுள்ளு. இதெல்லாம் தான் அவங்க நான் எப்போ போட்டாலும் பார்ப்பேன். If not an anchor, what would you be? ஆட்டோமொபைலில் இருந்திருப்பேன். ஆட்டோமொபைல்ஸில் ஐ மீன் ஆங்கரா இல்லைனா ஆக்டராக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஸோ எனக்கு ஏதாவது பண்ணணுன்றதான ஆசை. ஸோ ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். சினிமா இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு நல்ல பொசிஷனில் இருந்திருப்பேன். ஒரு பாட்டு யூ வில் நெவர் ஸ்கிப். அது வந்துருச்சுன்னா அது கேட்டுருவீங்க உங்கள் பிளேலிஸ்ட்டில் வந்துருச்சு. மின்னலை பிடித்து அப்புறம் வந்து மின்னலை நீ வந்தது என்னடி, சின்ன சின்ன ஆசை. ஸோ இந்த பாட்டெலாம் வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் அப்படி நின்று பொறுமையாக கேட்டுட்டு. வாட்ஸ் ஒன் திங் யூ ஆர் ஸ்டில் சேசிங்? இருங்க, அந்த பாட்டு லிஸ்ட்டே நான் இன்னும் முடிக்கல. ஐயோ சொல்லுங்க. ஐல் பி தேர் ஃபார் யூ, அப்புறம் ஒரு நாளில், நியூயார்க் பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். நியூயார்க் நகரம், முன்பே வா என் அன்பே வா. ஸோ இந்த பாட்டெலாம் வந்துச்சுன்னா இந்த பாட்டெலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நின்று கேட்டுட்டு. ஒன் திங் யூ ஆர் ஸ்டில் சேசிங்? அது நான் ஆனஸ்டாக சொல்லணும்னா நான் என்னெல்லாம் சேஸ் பண்ணணும் அதெல்லாமே பண்ணிட்டேன். ஓகே. இப்போ சும்மா வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத தான் சேஸ் பண்ணுறேன். ஓகே, டன். கம்ப்ளீட் திஸ் சக்ஸஸ் இஸ் இந்த டேர்ம் நீங்கள் லைக் கம்ப்ளீட் பண்ணணும். சக்ஸஸ் இஸ் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா இங்கிலீஷில் வேறு இருக்குண்ணே. இது தமிழில் சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ன்றது ஒரு நாள் தான். ஓகே. நெக்ஸ்ட் டே யூ ஹாவ் டு ஒர்க் டீப். ஆமாம். எஸ். இப்பயுமே அப்படிதான். சக்ஸஸ்ன்றது எங்களுக்கு இப்போ எனக்கு பர்சனலி எப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு படம் பண்ணுறேன்,
இல்லை ஏதாவது ஒரு வீடியோ எடுத்திருக்கோம், ஏதாவது ஒரு இது பண்ணுறோம், அது வந்து நல்ல இப்போ சேனல்லையுமே ஒரு நல்ல ரேட்டிங் வந்துருச்சு என் ஷோவுக்கு, இல்லை அந்த படம் ரொம்ப சூப்பராக போகுது, பயங்கரமாக ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்த நாள் காலையில் ஆக்சுவலி லிட்ரலி எல்லாருமே அடுத்த ஒர்க்கை பார்க்க போயிடும். ஓகே, மெயின்லி நான் அது அந்த ஒரு டே தான், அந்த ஒரு டே அந்த சக்ஸஸ்க்கு கொடுத்துட்டு முடிச்சிடணும். ஓகே, திரும்ப அதே டே வேணும் அப்படின்னா திரும்ப அதுக்கு ஒர்க் பண்ணணும். ரியோ ராஜஸ் யாரு? அவங்க யாரு? அதான் முன்னாடியே சொன்னேனே, ஆர்வக்கோளாறு. ஓகே, அதுதான் ஒன் வேர்டா? ஓகே, ஒரு மெசேஜ் டு எவ்ரிவன் ஹூ இஸ் வாட்சிங் யூ அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சும்மா ஒரு மெசேஜ் மாதிரி, சின்ன மெசேஜ். எல்லாம் சந்தோஷமா இருங்க, அப்படி ஒன்றும் பெருசாக நம்ம ஒன்றும் கிழிச்சிட போகிறதில்ல, ரொம்ப யோசிக்கிறதுனால நமக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. ஓகே, எனக்கு ரீசெண்ட் டைமில் இது வந்து நான் இந்த போகிற காலேஜ் ஸ்கூல்லலாம் இது சொல்லியிருக்கேன் நான், டோன்ட் ஜட்ஜ் எனிபடி, யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் என்னால் அது நிறைய பார்க்க முடியுது. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறாங்களோ, இல்லை ஸ்டோரியோ, இல்லை ஏதாவது ஒன்று நான் அச்சீவ் பண்ணிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், எது போட்டாலும் நான் போஸ்ட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு போஸ்ட்டு கீழே அட்லீஸ்ட் ஒரு 2-3 நெகட்டிவ் கமெண்ட்டாவது பார்த்துடுறோம்ல. ஸோ அது ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கும் சில கமெண்ட்டெல்லாம். ஸோ அப்படி யாரையுமே ஜட்ஜ் பண்ண வேணாம். புரியுது. இன்னொன்று, அது வந்து ஒரு நல்ல குணம் அப்படின்லாம் சொல்லல, கொஞ்சம் பர்சனலாகவே யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுனால, மற்றவங்களை இப்படி தான் அப்படின்னு நீங்கள் ஒரு கேட்டகரைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அப்போ அதை பண்ணால் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ எதுக்கு அதை பண்ணணும்? திரும்பி நம்மளை பார்த்து நம்ம யாருன்றதுக்கு போய் ஒர்க் பண்ணுறது இன்னும் பெட்டர். ஸோ அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதை விட நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்கிறது இன்னும் பெட்டர். ஓகே, ஜட்ஜ் பண்ணி புட் டவுன் பண்றதை விட ஒர்க் ஆன் ourselves. நோ யூஸ். ஐ மீன் அது ஒண்ணுமே பண்ண போறது இல்ல, அதனால எதுவுமே கிடைக்க போறது இல்ல. ஓகே, ஸோ நான் நிறைய பேர் பார்க்க முடியுது அப்படி பண்றத. ஸோ அதனால சொல்றேன், அதாவது இப்போ யாரையுமே ஜட்ஜ் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. நம்மளை வேணா வேலிட் பண்ணிக்கலாம், நம்மளால இது பண்ண முடியாது அப்படின்றதுக்கு வேணா நம்ம என்ன வேணா எஃபோர்ட் போடலாம், எவ்வளவு வேணா யோசிக்கலாம். அது இன்னொருத்தருக்கு மேல அந்த யோசனையும் நம்மளோட எனர்ஜியும் கொண்டு போய் இன்னொருத்தர் மேல போடலாம். இப்போ உங்களோட வாழ்க்கையை ஒரு படமா எடுத்தா டைட்டில் என்னவா இருக்கும்? இந்த இன்டர்வியூல என்ன ஒரு 2-3 தடவை அந்த வார்த்தையை சொல்ல வச்சிட்டீங்க. ஆர்வக்கோளாரா? மறுபடியுமா? இல்ல, இது ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல கேட்டப்ப நான் சொன்னேன். ஆர்வக்கோளாறு. ஓகே, ஸோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லா நம்ம 69 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். 69 கொஸ்டின் கேட்டீங்களா? ஹானஸ்ட் ஆர் ஓகேவா? இந்த இன்டர்வியூல நீங்க வந்து ஏதாவது ஒரு இந்த இன்டர்வியூல சொல்லாத ஏதாவது ஒரு உண்மை இருக்கா? ஒரு ஹானஸ்டான ஒரு விஷயம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, என் அம்மா அப்பா பத்தி சொன்னது நான் பெருசா எங்கேயும் ஷேர் பண்ணல. ஓகே, உங்களை வந்து உருவாக்குனது வெற்றியா இல்லை தோல்வியா? ரெண்டுமே இல்லை. I think the confidence. I think not only the confidence and some calculations. உங்களுக்கு இப்போவும் எல்லாமே இருந்தும் இது மட்டும் எனக்கு அந்த மனசுக்கு நிரம்பலை அப்படின்னா அது என்ன? இது மட்டும் இன்னும் எனக்கு கொஞ்சம் எம்டியாக இருக்குது அப்படின்னா அது என்ன விஷயம்? ஏதாவது ஒரு விஷயம் நடக்காமல் நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுற? இனிமேல் அந்த ஃபேமிலியோட எப்படி சொல்கிறது, இன்னும் இது எல்லாரோட லைஃப்லையுமே ஒன்று எதிர்பார்ப்பாங்கல்ல, சேர்த்து வைக்கணும், சொந்த வீடு கட்டணும், எல்லாரையுமே ஒரே வீட்டில் வச்சுக்கணும். எனக்கு இன்னுமே அந்த ஆசை இருக்கு. சேவிங்ஸ் பண்ணி ஒரு வீடு கட்டி எல்லாரையுமே அங்கே வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. மேபி அது ஒன்று மட்டும் இன்னும் எனக்கு. நைட்டு தூங்குறப்போ சில பேருக்கு அந்த நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நிறைய தாட்ஸ் வரும். அந்த மாதிரி வாட் ஆர் ஆல் யுவர் தாட்ஸ்? என்ன வரும் உங்களுக்கு அந்த நைட்டு தூங்கலான்னு போறப்போ? பண்ணிட்டு இருக்க படத்தோட சீன்ஸ் மைண்ட்ல வரும். அப்புறம் வந்து எடிட் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தானுங்கன்னா அது மண்டேல இப்படி ஓடிட்டு இருக்கும். நாளைக்கு போய்ட்டு அதை முடிச்சிடணும் அப்படின்னு தோணும். ஏதாவது பாட்டு கம்போஸ் ஆகி வந்திருக்கு படத்தோடது அப்படின்னா அதுக்கு லிரிக்ஸ் ஓடும் ஃபுல்லாக. அவங்க அந்த படத்தை ஆமாம், மேக்ஸ் டு மேக்ஸ் அந்த மாதிரி தான். இப்போது யாராவது ஒரு மனுஷங்க இருப்பாங்கல்ல, உங்ககிட்ட ஏதாவது ஒரு குணம் இருக்கும், அதை நீங்கள் விட்டதுனால இட்ஸ் குட் ஃபார் மீ தட் ஐ லெஃப்ட் இட் பிஹைண்ட்னா அது என்ன விஷயம்? கோவம். ரொம்ப ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப பேடாக இருந்தேன். இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, இப்போது அவ்வளோ பண்ணுறதில்ல. ஓகே, அதுக்கான காரணம்? என்னை சுற்றி இருக்க உங்களையே ரொம்ப பயப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால அது விட்டேன். இப்போ இது மாதிரி நல்லா இருக்கு. ஓகே, இப்போ வந்துச்சுன்னா தனியாக ரூம்குள்ளே போய்ட்டு செவுத்து குத்திட்டு வந்துடுறேன், மற்றவங்கள்ட்ட காட்டுறது இல்லை. ஸோ இட் இஸ் நைஸ் ஆக்சுவலி. ஓகே, மேனேஜ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ பெட்டர். அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்காம போயிருக்கும், பீட் ஒரு ஃபில்ம் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் வாட் எவர் இட் இஸ், உங்களோட பர்சனலாக கூட இருக்கலாம், பட் இட்ஸ் ஃபார் குட் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இட்ஸ் ஃபார் குட் தான், இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாததோ இல்லை
நீங்கள் சொன்னீங்களா அப்போ முன்னாடி எனக்கு அதர் லாங்குவேஜஸ்லாம் வந்துச்சு நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இதை நான் பண்ணாமல் இருக்கிறதும் நல்லா தான் இருக்குல்ல, நம்ம நல்ல வேலை அதை பண்ணல அப்படின்னு அது மாதிரி ஏதாவது இருக்கா விஷயங்கள் ஒரு படங்கள்? எதுவும் இல்லை. அதர் லாங்குவேஜில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னு சொன்னேன்ல, அது சொன்னால் ஐயோ பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் உங்களுக்குலாம் தோணும். ஸோ அதனால் அப்படி எதுவும் இல்லை. இது பண்ணாமல் இருந்ததும் நான் நல்லது தானே அப்படின்னு எதுவும் தோணுனதில்லை. மேபி மீசை முறுக்கில் அந்த ஃப்ரெண்டு ஜீவா கேரக்டர் வந்து நான் பண்ண வேண்டியது, அது மிஸ் ஆச்சு. மேபி அது பண்ணியிருந்தா நான் வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்திருப்பேன். இப்போ ஐ மீன் வேற கைண்ட் ஆஃப் ரோல்ஸ், வேற மாதிரி ஆக்டிங், ஸோ அந்த மாதிரி மேபி பண்ணிருக்கோம், ரூட் மாறி இருக்கும். பட் அது பண்ணாமல் இருந்தனால நல்லா இருக்கேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஓகே, மேபி ரூட் மேபி சேஞ்ச் ஆயிருக்கும். இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்களே அப்பப்போ நம்ம ஃபேக் ஸ்மைல் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கா? லைக் ஃபேக்கிங் ஸ்மைல் ஆர் ஃபேக்கிங்? இருந்திருக்கு. அது இப்போ எல்லாருக்குமே இருக்கும். எல்லார் லைஃப்லையுமே அட் சம் பாயிண்ட் நம்ம வந்து ஃபேக்காக ஒரு சிரிப்பு ஒன்று போட்டு போக வேண்டியதாக இருக்கும். அது எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. ஆனால் நான் அது ரெக்ரெட்டோ இல்லை ஏதோ பண்ணதில்லை. அப்போ அது பண்ணிட்டு போகிறனால அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதனால் அதுக்கு ரெக்ரெட்டோ இல்லை அது தப்போ அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டேன். ஓகே, சம்டைம்ஸ் ஃபேக் ஸ்மைல்ஸ் வந்து ரொம்ப நீடடாக இருக்கும். ஸோ அது பண்ணுறது பெட்டர் தான். ஓகே, ஆனால் என்னன்னா நான் அது பண்ணுறேன்ல, அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாம் கண்டுபிடிச்சிட்டு அப்படி போயிடுவாங்க. அப்புறமேட்டுக்கு எதுக்கு இப்போ அங்கே ஃபேக் ஸ்மைல் தானே போட்டேன், சும்மா ரெடாடே எப்படின்றேன். உங்ககிட்ட கொஞ்சம் ஈஸியாக நினைக்கிறேன், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் பேசும்போதோ இல்லை தெரியும் எது வந்து உண்மையாகவே இன்ட்ரெஸ்டடாக. ஆமாம், அது பட்டுன்னு ஃபேஸில் தெரியுது அது. பட் தட்ஸ் ஃபார் குட் ஆக்சுவலி. நம்ம வந்து பேச வேணாம், அதனால மாட்டிக்கிட்டே தான் உண்டா? பட்டுன்னு மாட்டிப்பேன். ரொம்ப டைம் கூட ஆகாது, பண்ணிட்டு திரும்பும்போது மாட்டிப்பேன். நீங்க ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும்னு ஒரு இடத்துல நினைச்சிருப்பீங்க, ஆனா அந்த இடத்துல உங்களால இருந்திருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கா? ச்சே இதெல்லாம் நான் பேசியிருக்கலாம்ல, அப்போ அவங்க கேட்டப்போயே நான் அதெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சுச்சுவேஷன் மோஸ்டா சொல்லிடுவீங்க. உங்களுக்கு ஹர்ட் ஆக போகுது நான் சொல்றது கொஞ்சம் பாலிஷா சொல்லுவேன், மற்றபடி சொல்லிடுவேன். ஓகே, ஸோ ஃபைனலி நம்மளோட ராமன் லீலா பற்றி சொல்லுங்க. என்ன எப்படி வந்து? ஆமாம்ல, அப்படி ஒரு படம் வேற பண்ணியிருக்கிறேன். ராமன் லீலா வந்து ஒரு ஃபன் என்டர்டெய்னர். ஸோ வீட்டில் இருக்க எல்லாரும், நான் சொல்றது தாத்தாலேருந்து பேரம்பேத்தி வரையும் எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும். நிறைய கேரக்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு படம் பார்க்குறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நான் வர்றதில்லைன்னு சொல்லலை, கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ இது ராமன் லீலால ஃபுல்லஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய மொமெண்ட்ஸ் வந்து நமக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு தியேட்டர் படம், தியேட்டரில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். என்டர்டெய்னரா. ஓகே, அதே மாதிரி ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எங்களுக்காக என்னெல்லாம் வந்து? நெக்ஸ்ட் ரிலீஸ் மேடி, கலையண்ணா ரோல் டைம்ஸ் ஸ்டுடியோஸ் கலையண்ணா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சூப்பராக வந்திருக்கு. அதுவும் அது இந்த இயர்லேயே மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகும். கார்த்தின்னு சொல்லிட்டு புது டைரக்டர், டெபியூ டைரக்டர், லோகேஷ் கனகராஜோட அசிஸ்டன்ட் அவர். ஸோ டைரக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பராக வந்திருக்கு படம். ஸோ அதுதான் நெக்ஸ்ட். அண்ட் ஆப்வியஸாக ரிவர்வுட் ஸ்டுடியோஸ் என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் 2 இருக்குது. ஸோ அதுவும் என்ஜாயபுளாக இருக்கும். எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் பீயிங் பேஷண்ட். எங்களுக்காக வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு see more movies from you. அண்ட் உங்கள் ப்ரொடக்ஷனுமே நல்லா இருக்க. வாழ்த்துக்கள் உங்களோட சக்ஸஸ்க்காக. சக்ஸஸ் ஃப்ளவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இது பேர் சக்ஸஸ் ஃப்ளவர்ஸ்? இல்லை நான் வச்சுருக்கேன். டியூலிப்ஸ் தானே இது? இது நம்பிட்டு போயிட்டு நான் இது ஒரு சக்ஸஸ் ஃப்ளவர் அப்படின்னு நான் யார்ட்டையாவது சொல்லியிருந்தேன்னா என்ன? நீங்க சொல்லுங்க, நம்புவாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏய், இது கருவேப்பிலை தானே?